ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்ல இந்த தப்பை மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா எங்களை பாக்குறதுக்கு நீங்க வரணும். என்ன தப்புன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா வார்ம் அப் பண்ணாம ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் பண்றது. அதாவது பிக்கிள் பால், டர்ஃப்ல கிரிக்கெட் விளையாடுறது, வாக்கிங், ஜாகிங், ஜிம் போறது என்ன வேணாலும் இருக்கலாம். அதனால எனக்கு என்ன யூஸ் இருக்கு டாக்டர், அப்படி என்ன எனக்கு இன்ஜுரி ஆகிட போகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா வார்ம் அப் தான் உங்க மசில்ஸை வந்து நல்லா சூடேற்றும். அதுவும் இல்லாம எலாஸ்டிசிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். ஜாயின்ஸுக்குலாம் வந்து லூப்ரிகேஷனை கொடுக்கும். நியூரோமஸ்குலர் டிரான்ஸ்மிஷன், அதாவது அவங்க மூளைக்கு போற அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டா நடக்கும். இதனால நம்ம மசில் இன்ஜுரிஸை அண்ட் லிகமெண்ட் டேர்ஸை நல்லாவே ப்ரிவென்ட் பண்ணலாம். பிளஸ் ஜாயிண்ட் டேமேஜஸையும் நம்ம வந்து ஃபியூச்சர்ல ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ உங்க வார்ம் அப்லாம் ஸ்டாட்டிக்கா இருக்கக்கூடாது. ஸ்டாட்டிக்னா ஒரே இடத்துல நின்றுட்டு தரையை குடிஞ்சு காலை வந்து தொடுறது, இந்த மாதிரி பண்றதுலாம் ஸ்டாட்டிக் எக்ஸசைசஸ். டைனமிக் எக்ஸசைசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு அட் த சேம் டைம் ஜாயிண்ட் மூவ்மெண்ட்டும் அதோட அசோசியேட்டா இருக்கும். லைக் ஆர்ம் ஸ்விங்ஸ் பண்றது, லஞ்சஸ் பண்றது, அதுக்கப்புறம் ஜாகிங் பண்றது. ஸோ இந்த டைனமிக் வார்ம் அப்ஸ் வந்து நீங்க பண்றதுனால மசில் இன்ஜுரியை கண்டிப்பா ப்ரிவென்ட் பண்ண முடியும். நன்றி.